வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்டோரி டிராப்ஸ். நான் உங்கள் யாஜு. இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டிராப் சேனலில் கரு தொடர் கதையோட பார்ட் 2 ஆடியோ புக்கை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த கதையோட பார்ட் 1 நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்குள்ளே வாங்க. அப்போ தான் கதையை உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். உங்கள் கண்களை மூடுங்கள், இக்குறளுக்கு உங்கள் கற்பனைகள் உயிர் கொடுங்கள். அத்தியாயம் 3. சென்னை, நள்ளிரவு 1 மணி. அபி அந்த இரவு நேரத்துல முகத்துல பல குழப்பங்களோட வீட்டோட ஹால்ல அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்க. தூக்கத்தை தியாகம் பண்ண அந்த முகத்துல ஆழ்ந்த யோசனை. பல யோசனைகளுக்கு அப்புறம் தெளிவான அபி தன் கையில வச்சிருந்த போனை எடுத்து ஒரு நபரை அழைக்கிறா. மறுபுறம் தூக்கத்துல இருந்து அதிர்ந்து போய் எழுந்த பிரபாகரன், 40 வயது நபர், அந்த காலை அட்டன் பண்ணி, ஹலோ அபி, என்னம்மா இன்னொரு கால் பண்ணியிருக்க? இஸ் தட் எவ்ரிதிங் ஓகே? நாட் ஓகே அங்கிள். என்னம்மா சொல்ற? குட்டி நல்லா தானே இருக்கான், அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? யா அங்கிள், குட்டி நல்லா தான் இருக்கான். பிரச்சனை திலக்குக்கு தான். திலக்குக்கா? திலக்குக்கு என்னம்மா? அங்கிள் அது வந்து திலக். அபி இந்த மாதிரி தயக்க குரல்ல இழுக்க அதுக்கு பிரபாகரன், என்னம்மா ஆச்சு? எதுனாலும் தைரியமா சொல்லு. அங்கிள், திலக் மதுரை பக்கத்தில் இருக்கிற மயானபுர கிராமத்துக்கு போயிருக்கான் அங்கிள். எது? மயானபுரமா? என்னம்மா சொல்ற? எப்போ அங்கே போனா? இன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் அங்கிள். நேற்று நைட் அந்த கால் வந்ததுலேருந்து ஒரே சண்டை. நான் போயே தீருவேன்னு இன்னைக்கு மார்னிங் தான் என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டு கிளம்பி போனேன். என்னம்மா அபி நீ? அந்த கிராமத்தை பற்றி நான் அவ்வளோ சொல்லியும் கன்வின்ஸ் பண்ணான் கிளம்பி போனான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இலக்குக்கு எல்லாமே விளையாட்டு. என்னோட இந்த நிலைமையை பார்த்ததுக்கு அப்புறமும் அவன் அந்த கிராமத்துக்கு கிளம்பி போயிருக்கான்ல. ஏன் அங்கிள்? அங்கிள், நீங்கள் தான் எப்படியாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் என்னம்மா ஹெல்ப் பண்ணுறது, அதுவும் இந்த நிலைமையில்? இல்லை அங்கிள், நீங்கள் அவன் கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். பிரபாகரன் இதை கேட்டதும் கண்ணை மூடி யோசிக்கிறாரு. சரிம்மா அபி, நீ கவலைப்படாத, நான் விடிஞ்சதும் கிளம்பி போகிறேன். அபி சின்னதா உதட்டோர ஒரு சிரிப்போட அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றா. மறுபுறம் குழப்பத்தோட பெட்ல உட்காந்துருந்த பிரபாகரன் அவர் பக்கத்துல இருக்கிற அந்த கைத்தடியை எடுத்து 3 கால்ல நடந்து போய் கிச்சன்ல இருக்கிற ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் பெட்ல வந்து உட்கார்றாரு. அவரோட மனசுக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவம் இப்பயும் என்னால் அதை மறக்க முடியல. என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அந்த கிராமம் தான். என் வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துக்கு போகவே கூடாதுன்னு நினச்சனோ அங்கேயே இப்போ போக போகிறேன். இனி என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுதோ. அத்தியாயம் 4. இரவு 1:30. தூக்கத்திலிருந்து கண் முழிச்ச சுவாதி போன அரை தூக்கத்துல எடுத்து பார்க்க அவ பக்கத்துல படுத்திருக்கிற நிரஞ்சனை தட்டி எழுப்புறா. நிரஞ்சன், நிரஞ்சன், உனக்கு தான் ஃபோன், உன் ஃப்ரெண்டு. கண் முழிச்ச நிரஞ்சன் சுவாத்திட்ட இருந்து போனை வாங்கி பார்க்கறான். மணி 1:30 ஆனதை கவனிக்கிறான். அந்த காலை அட்டன் பண்ணி, என்னடா வந்துட்டியா? எங்க மச்சி, இன்னும் இல்லை. இங்கே சரியான மழை, ஜிபிஎஸ் வேற கண்ணா பின்னான்னு சுற்றிட்டு இருக்கு. அட்ரஸ் தெரியாமல் நிற்கிறேன். அடப்பாவே, மணி 1:30 ஆச்சு, இன்னும் நீ வரலையா? ஏய், எப்படி வர்றதுன்னு சொல்கிறா. சரி, கரெக்டாக இப்போ நீ எங்கே இருக்க? கரெக்டாக மதுரை தாண்டி லெஃப்ட் கட் பண்ணி பைபாஸ் ரோட்டில் ஒரு 40 கிலோமீட்டர் உள்ளே வந்திருப்பேன். இப்போ அந்த ரோடு 2ஆக பிரியுது, அங்கே தான் நிற்கிறேன். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல். சுத்தம், இப்போ தான் நீ அங்கேயே வந்திருக்கியா? சரி, ஓகே. உனக்கு ரைட் சைடில் ரோடு குண்டும் குழியுமா இருக்கா? ஆமாம். அந்த பக்கம் போகாத. உனக்கு லெஃப்ட் சைடில் ரோடு அதை விட மோசமாக இருக்கா? ஆமாம். அந்த பக்கம் தான் வரணும். பார்த்து ஜாக்கிரதையாக மச்சான், மழை வேறு, ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு 30 மினிட்ஸ் அந்த ரோட்லேயே வந்தேன்னா
ரைட் சைடில் மயானபுரம் எல்லை துவக்கம்னு ஒரு போர்டு இருக்கும். அங்கே வந்து எனக்கு கூப்பிடு, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். ஓகேடா, வந்துடுறேன். டேய், அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம்டா. என்ன ஆனாலும் ஊர் எல்லைக்குள்ளே வர வரைக்கும் நடுவில் கார் நிப்பாட்டிடாத. ஏன்டா? நிப்பாட்டாதனா நிப்பாட்டாத, ஏன் எதுக்குன்றலாம் நேரில் பேசிக்கலாம். நீ பார்த்து ஜாக்கிரதையாவா. ஓகேடா, நான் வைக்கிறேன். பாய். நிரஞ்சன் அந்த காலை கட் பண்ணதும் பக்கத்துல இருந்த சுவாதி நிரஞ்சன் கிட்ட, நிரஞ்சன், எதுக்கு இப்படி லூசு மாதிரி விளையாண்டுட்டு இருக்க? அதுவும் இந்த நேரத்துல ஏதாவது பயப்பட போறாரா? பயப்படட்டும், அதுக்கு தான் சொன்னேன். ஸ்கூல் டேஸில் என்ன எவ்வளோ பயப்படுத்திருப்பான். சரி சுவாதி, நீ தூங்கு, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். அவனை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எழுப்புறேன். ஓகேடா. சுவாதி நிரஞ்சன் கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டு கண்ணை மூட நிரஞ்சன் பெட்ல இருந்து எழுந்து பாத்ரூம்குள்ளே போகிறான் ஃப்ரெஷ்அப் ஆக. ஒரு 10 நிமிஷத்தை பாத்ரூமில் செலவு பண்ண நிரஞ்சன் வெளியில் வரான். நிரஞ்சன் ஃபோன் ரிங் ஆகுது. ஃபோன் எடுத்து கால் அட்டன் பண்ண நிரஞ்சன், சொல்லு மச்சி, அதுக்குள்ளே வந்துட்டியா? திலக்கோட குரல்ல ஒரு பயங்கரமான நடுக்கம். திலக், என்னடா ஆச்சு? பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன்டா. என்னடா பிரச்சனை? ஹலோ கேக்குதா? நீ எவ்வளவு சொல்லியும் கேட்காம காரை நிப்பாட்டிட்ட மச்சான். இப்ப இங்க எனக்கு முன்னாடி என்னடா முன்னாடி? ஹலோ. அந்த ஃபோன் கால் துண்டிக்கப்பட்டிருக்கு. அப்படி பிரபாகரன் பயந்து நடுங்கிற அளவுக்கு அந்த கிராமத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? கார்ல வந்துட்டு இருந்த திலக் பயப்பட காரணம் என்ன? திலக் காருக்கு முன்னாடி அப்படி என்ன இருக்கு? இனி வரும் அத்தியாயங்களில் தொடரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ஸ்டோரி டிராப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.